ஹாய் கைஸ், இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பாட்டில் ஆர்ட்டை வந்து இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டில் ஆர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாங்களா. நான் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பாட்டில் நான் வந்து எடுத்திருக்கேன் கைஸ். பாருங்கள், ஸோ அது மேலே வந்து ஒரு பேப்பர் இருந்து ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து லைட் அண்ட் டார்க் கலர்ஸும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். இதுதான் நமக்கு வந்து தேவைப்படுது. ஜஸ்ட் நம்ம ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ வந்து பிங்க் கலர்லேயே ஒரு மாதிரி பேபி பிங்க் எனக்கு தேவைப்படுது. ஸோ ஒயிட் அண்ட் பிங்க்கை வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப லைட் கலராக நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஸ்பாஞ்சை வச்சு நான் வந்து அதை கவர் பண்ணிக்கிறேன் கைஸ். ஃப்ரண்ட் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனுமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் கைஸ். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு உங்களோட கலர் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நான் இப்போ ஒயிட் கலரை வச்சு சும்மா ஒரு பேக்ரவுண்டில் சும்மா ஒரு லீஃப் மாதிரியோ அந்த மாதிரி நான் போடுறேன். இன்கேஸ் நீங்கள் ஃப்ளார்ஸ் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நான் ஒரு கலர் ஒரு மெரூன் கலர் மாதிரி நான் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். நல்லா சாந்து, நல்லா டார்க் சாந்து. ஸோ எடுத்துக்கிட்டு சும்மா நான் வந்து அங்கேயும் இங்கேயும் பேட்சாக நான் வந்து கலர் கொடுக்குறேன் கைஸ். எனக்கு வந்து என்னென்னா லீஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து அந்த மேல் முடியில் வந்து நான் எடுத்துகிட்டு பண்ணலான்னு நினச்சேன். சரி அப்படியே போட்டே பண்ணலாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் கைஸ். பாருங்கள், ஸோ இதே மாதிரியும் நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு பாட்டில் ஆர்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து சிப்பி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துட போகிறீங்க கைஸ். ஏன்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். அண்ட் வந்து நான் வந்து பிளாக் எடுத்து இந்த லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ரஷில் கொடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அக்ரலிக் பென்னு கூட இருக்குது, விற்கிது. ஸோ அதை வாங்கி நீங்கள் சும்மா பென்னு மாதிரி லைட்டாக மாதிரி அந்த ஒரு மாதிரி தின் லைன்ஸ்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க. அண்ட் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளார்ஸு அண்ட் ஒரு குட்டி குட்டி லீவ்ஸ்லாம் சின்ன பாட்டில் இல்லைங்களா, ஸோ மினியேச்சர் மாதிரியே தான் நான் பண்ணலான்ட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நான் அதிலே வந்துட்டு அந்த அவுட்லைன்ஸ் வந்து பிளாக்ல கொடுத்துக்கிறேன். ஸோ பிளாக்ல கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த பிக்சரை வந்து நமக்கு எடுத்துக்க காட்டும் கைஸ். ஸோ பாருங்கள். அண்ட் வந்து ஒரு சின்ன சின்ன டாட் கூட வைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் டாட் வைக்கலாம். அண்ட் வந்து அந்த ஃப்ளாரில் வந்து அவுட்லைனு அந்த காம்பெலாம் போடும்பொழுது இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வந்து குட்டி குட்டி டாட்ஸ் வந்து ஒயிட் கலர்லேயோ இல்லை வந்து பிளாக்லேயோ கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த நடுவில் குட்டியாக சின்ன சின்ன பிளேஸ் இருந்ததா, ஸோ அதில் சும்மா பட்டு மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து போட்டிருக்கேன் கைஸ். பாருங்கள், இந்த டாட்ஸ்லாம் கூட நம்ம வந்துட்டு இந்த ஒயிட் அண்ட் பிளாக் டாட்ஸ்லாம் கூட நம்ம வந்து இந்த பட்ஸு காது குடையிற பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வச்சு கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் கைஸ். ரொம்ப பிடிக்கும். சிப்பி ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் வந்து பெயிண்டிங் கிராஃப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். நம்மளோட பாட்டில் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு கைஸ். வாங்க நம்ம அவுட்புட் பார்க்கலாம்.